வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர் முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. ஆண்டவர் முன்பாக யாருக்காக, யாரை பற்றி எழுதிருக்குது அப்படின்னா, ஆண்டவருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அவர் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக அந்த ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா புஸ்தகமும் அழிந்து போயிடும். கர்த்தருடைய வார்த்தையின் ஞாபக புஸ்தகம் அழிந்து போகாது. ஏன்னா அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். பாருங்க, அந்த ஞாபக புஸ்தகம் யாரை பற்றி சொல்லப்படும்? நம்மளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிறது ஆண்டவர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுறது கவனித்து கேட்பார். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் பேசுறது கவனித்து கேட்பார். அப்போ நமக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர் முன்பாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவலாக பெற்றுக்கும். God bless you.